ப்ரோ இப்போ நான் மீஷோவில் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆர்டர்ஸ் ரெகுலராக ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஃபியூ டேஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகணும். ஆர்டர் என்னால் கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ எந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம தொடர்ந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம அவைலபிளாக இல்லை, ஒரு 2-3 நாள் நம்ம ஊரில் இல்லை, நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் 2-3 நாள் தான் ஆர்டர் வந்தால் அதை கொடுக்காமல் விட்டுலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஹெல்த்து தான் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் இப்போ நீங்கள் வெளியூர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக போகிறீங்க, இல்லை வெளியூர் போக போகிறீங்கன்னா ஹாலிடே ஆப்ஷன்ஸ் இருக்குது. எத்தனை நாள் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண மாட்டீங்க அப்படின்றத நீங்கள் அதில் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 2 நாளுமே உங்களுக்கு வந்து ஆர்டர் வராது. அதுக்கு முன்னாடி நாளே வந்து ஆல்ரெடி வந்த ஆர்டர் எல்லாமே நீங்கள் டிஸ்பாச் பண்ணியிருக்கணும். ஆனால் மீஷோவில் வந்து இந்த மாதிரி ஹாலிடேன்னு ஒரு ஆப்ஷன் இல்லவே இல்லை. ஸோ மீஷோவில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். மீஷோவில் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி ஹாலிடே அப்ளை பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போமா? மீஷோவில் சப்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதில் ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவரி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து ஐ எம் நாட் அவைலபிள் ஃபார் ஃபியூ டேஸ் டு டிஸ்பேச் ஆர்டர்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டீஸஸ் செக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் லீவ் எடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீஷோவில் வந்து அந்த 2 நாளுமே நீங்கள் ஹாலிடேயில் இருக்கீங்கன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லீவ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வெளியூர் போக போகிறீங்க அப்படின்னா இந்த ஹாலிடே இதில் நீங்கள் ஆப்டின் ஆகிக்கலாம். ரொம்ப நாள் லீவ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி ஆர்டர் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் 2 நாளுக்கு மேலே வந்து லீவ் எடுக்காதீங்க. அது வந்து அக்கௌண்ட் ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 3 நாள் வரைக்கும் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி ஆர்டர்ஸ் வந்து வர விசிபிலிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா வேறு ஒரு உங்களோட காம்படிட்டருக்கு வந்து அந்த விசிபிலிட்டி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 2 to 3 டேஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே லாங் லீவ் எடுக்காதீங்க. எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதாவது இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆர்டரை வந்து தொடர்ந்து டிஸ்பேச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சடனாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துருச்சு, அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு டக்குன்னு கம்மியாக ஆரம்பிச்சு உங்களோட காம்படிட்டர் மேலே வந்துடுவாங்க. ஸோ ஒன்றுமே நம்ம பார்த்து தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இ-காமர்ஸ் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுகிட்டு இருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.